தூத்துக்குடியில் அமையவிருந்த மசாகன் டாக் நிறுவனத்தின் 30,000 கோடி ரூபாய் மதிப்பிலான கப்பல் கட்டும் திட்டம் தற்போது ஆந்திராவுக்கு மாற்றப்பட்டிருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. இதுகுறித்து பேசிய இந்திய தொழில் முனைவோர் சங்கத்தின் தேசிய தலைவர் ரகுநாதன், அரசு சார்ந்த பெரிய முதலீடுகள் அண்டை மாநிலங்களுக்கு செல்வது தமிழகத்திற்கு நல்லதல்ல என்றும், தமிழகத்தில் கடல் சுமை அதிகரித்து வரும் சூழலில் மக்களின் மேல் சுமையை ஏற்றாமல் வருவாயை பெருக்க தொழில்மயமாக்கல் மட்டுமே ஒரு வழி என குறிப்பிட்டார். தமிழகத்தில் முதலமைச்சருடன் இணைந்து புதிதாக பொறுப்பேற்றுள்ள தொழில்துறை அமைச்சரும் செயலரும் கூடுதல் திறனோடும் அனுபவம் மிக்கவர்களின் ஆலோசனைகளை பெற்றும் முதலீடுகளை ஈர்க்க தீவிரமாக செயல்பட வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். ஆர்கனைசேஷன் தமிழகத்திற்கு வரவேண்டிய முதலீடு பக்கத்து மாநிலமான ஆந்திர பிரதேசத்துக்கு போயிருக்கிறது. ஒரு 15 நாட்களுக்கு முன்னால் டிஃபென்ஸ் சம்பந்தப்பட்ட ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் DRDOவிலிருந்து ஹொசூருக்கு வர வேண்டிய ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் கிட்டத்தட்ட ஒரு 4,500 கோடி ஏபிக்கு சென்றது. இப்போ இருக்கிற தகவல், மசாகான் அப்படின்ற ஒரு கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன், ஷிப் பில்டிங்கில் ஈடுபட்டிருக்கிற ஒரு ஆர்கனைசேஷன், தமிழகத்திலே தூத்துக்குடியில் வருவதாக இருந்த ஒரு ஆர்கனைசேஷன் 6 மாதங்களுக்கு முன்பு தான் MOU கையெழுத்து போட்ட ஒரு ஆர்கனைசேஷன் ஆந்திராவிலே திருப்பதிக்கு பக்கத்தில் ஆந்திர அரசுடன் சேர்ந்து ஷிப் பில்டிங் ஃபெசிலிட்டியை நிறுவப்போவதாக ஒரு செய்தி. இதை மாதிரி அரசு சார்ந்த முதலீடுகள் வெளியில் செல்வது தமிழகத்திற்கு நல்லதல்ல. இதை உடனடியாக எதிர்க்க வேண்டும். நமது மாநிலத்தினுடைய உரிமை, நலன் இவற்றை பாதுகாக்கப்பட வேண்டும்.